ஒரு வயதான தாத்தா கொய்யா பழங்களை சுமந்து கொண்டு போகும்பொழுது அப்ப தவறுதலா 3 கொய்யா பழங்கள் கீழே விழுறத அக்கா தங்கச்சிங்க 2 பேர் பாக்குறாங்க. அப்ப அக்கா சொல்றா, வா இந்த கொய்யா பழங்களை அந்த தாத்தா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தங்கச்சி, எதுக்கு இந்த கொய்யா பழங்களை தேவையில்லாம அவர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துக்கிட்டு, பேசாம இந்த கொய்யா பழங்களை நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது. அவங்களும் அந்த பழத்தை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா நடந்து வர்றப்ப அங்க அந்த கொய்யா பழங்களை எடுத்துட்டு வந்த தாத்தாவை பார்த்து அவங்க முதலாளி ரொம்ப கோபமா பேசுறாரு. ஏயா, நான் கூடையில 10 கிலோ கொய்யா பழம் வச்சிருந்தேன், ஆனா இப்ப எடை போட்டு பார்த்தா அதுல 9.5 கிலோ கொய்யா பழம் மட்டும் தான் இருக்கு. மீதி 1/2 கிலோ கொய்யா பழத்தை நீ சாப்பிட்டு தொலைச்சியா, இல்ல வர வழியில திருடி வச்சுக்கினியா? உன்னெல்லாம் நம்பி வேலைக்கு சேர்த்த பாரு, என்ன சொல்லணும், இதுக்கப்புறம் நீ வேலைக்கு வர தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த அக்கா தங்கச்சி 2 பேரும் கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. அப்ப தங்கச்சி அவங்க கிட்ட போயிட்டு, ஐயா அவர் மேல எந்த தப்பும் இல்ல, நாங்க தான் கீழே விழுந்த கொய்யா பழங்களை எடுத்து சாப்பிட்டோம், இந்தாங்க அந்த கொய்யா பழத்துக்கான காசு. அக்கா தங்கச்சியை பார்த்து எதுக்காக தப்ப ஒத்துக்கின அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவளும், அக்கா நம்ம செய்யற தப்ப மறைக்கிறதால இன்னொருத்தவருடைய வாழ்க்கை வீணா போகுதுன்னா அப்ப அந்த தப்ப நம்ம ஒத்துக்கிறது தானக்கா நல்லது அப்படின்னு சொல்லுது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.